கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேக மாநகர செயலாளர் பவுன்ராஜ் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்செல்வன் வழங்க கேட்கலாம். அருள்செல்வன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெளிச்சம்பரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டாரு. அந்த நிகழ்வின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியானாரு. இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மாநகர செயலாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு. சிறையில் அடைக்கப்பட்ட சிறிது நாட்களிலேயே அவருக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து அவர் வெளியில் வந்தாரு. அந்த நிலையில தற்போது சட்டமன்ற தொகுதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில அந்த கட்சியின் சார்பில் இவருக்கு சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில அவருக்கு சீட்டு கிடைக்கவில்லை. இதனால வாய்ப்பு கிடைக்காதல விரட்டிட்டு இருந்த அவர் தற்போது முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலையில் தற்போது அதிமுக இணைத்துக் கொண்டார். இவருடன் அவருடைய ஆதரவாகவும் தற்போது அதிமுக இணைந்துள்ளனர்.